ஓம் கணானாம் த்வா கணபதிம் ஹவாமஹே கவிம் கவீனாம் உபமஸ்ரவஸ்தம் ஜேஷ்டராஜம் பிராமணாம் பிராமணஸ்பத நஃப் ருண்பநூதிப்பி சீதசாதனம். ஸ்ரீ மகா கணபதியின் திருவடிகளை பணிந்து குருவருளையும் திருவருளையும் முன்னிறுத்தி இன்றைய தின ராசிபலன் பதிவை இனிதே தொடங்குவோம். வணக்கம் அன்பான நேயர்களே. ஆகஸ்ட் 20, 2026 வியாழக்கிழமை தமிழ் பஞ்சாங்கம். வணக்கம் நண்பர்களே. இன்று வியாழக்கிழமை. தமிழ் மாதம் ஆவணி 4. தமிழ் ஆண்டு பரபாவ. சூரிய உதயம் காலை 6:05. சூரிய அஸ்தமனம் மாலை 6:31. திதி இன்று இரவு 9:18 மணி வரை அஷ்டமி. அதன் பிறகு நவமி தொடங்குகிறது. நட்சத்திரம் காலை 9:08 மணி வரை விசாகம். அதன் பிறகு அனுஷம். யோகம் இந்திர யோகம் அதிகாலை வரை இருந்து அதன்பின் அடுத்த யோகம் தொடர்கிறது. கரணம் காலை நேரம் வரை பத்திரை, அதன் பிறகு பவம். நல்ல நேரம் காலை 10:59 முதல் 11:59 வரை. கௌரி நல்ல நேரம் மதியம் 12 மணி முதல் 1:30 வரை. ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 வரை. குளிகை காலை 9 மணி முதல் 10:30 வரை. சூலம் தெற்கு. சூல பரிகாரம் எண்ணெய் தானம் அல்லது எண்ணெய் தொடர்பான பரிகாரம். சந்திராஷ்டமம் மேஷ ராசி. இன்றைய நாளில் முக்கியமான புதிய காரியங்களை தொடங்கும்போது நல்ல நேரத்தை பார்த்து தொடங்குவது சிறப்பு. வியாழக்கிழமை என்பதால் குரு பகவானை மனதார வழிபட்டு கல்வி, ஞானம், தொழில் வளர்ச்சி மற்றும் குடும்ப நலனுக்காக பிரார்த்தனை செய்யலாம். ஓம் குருவே நமக. இன்றைய நாள் அனைவருக்கும் நல்ல நாளாகவும் மன நிம்மதியும் மகிழ்ச்சியும் நிறைந்த நாளாகவும் அமையட்டும். கருப்பாய சோதிடம் சார்பாக அனைவருக்கும் இனிய வியாழக்கிழமை நல்வாழ்த்துக்கள். வணக்கம் அன்பான நேயர்களே. 2026 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 20 ஜோதிட ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்த நாளாக அமைகிறது. இன்றைய நாளில் நவகிரகங்களின் சஞ்சாரத்தை பார்க்கும்போது கர்மகாரகனான சனி பகவான் மீன ராசியில் ரேவதி நட்சத்திரப் பகுதியில் சஞ்சரிக்கிறார். அதே நேரத்தில் சிம்ம ராசியில் சூரியனும் கடக ராசியில் குரு பகவானும் வலிமையான நிலையில் இருப்பதால் ஒவ்வொரு ராசிக்கும் வெவ்வேறு விதமான தாக்கங்கள் ஏற்படக்கூடிய சூழல் உருவாகிறது. அப்படியானால் இந்த கிரக மாற்றங்கள் உங்கள் ராசிக்கு என்ன பலனை கொடுக்கப் போகிறது? உத்தியோகத்தில் முன்னேற்றம் வருமா? தொழிலில் புதிய வாய்ப்புகள் கிடைக்குமா? பணவரவு எப்படி இருக்கும்? ஆரோக்கியத்தில் என்னென்ன விஷயங்களில் கவனம் தேவை? மேலும் எந்த ராசிக்காரர்கள் இந்த நாளில் கிடைக்கும் வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும்? இப்படி பல முக்கியமான விஷயங்களை மேஷம் முதல் மீனம் வரை ஒவ்வொரு ராசியாக இப்போது விரிவாகப் பார்க்கலாம். ஒரு முக்கியமான விஷயம். இங்கே நாம் சொல்லும் சதவீத பலன்கள் உறுதியான எதிர்கால கணிப்பு அல்ல. அந்த நாளின் கிரக நிலைகளை அடிப்படையாக கொண்டு சாதகமான மற்றும் கவனிக்க வேண்டிய வாய்ப்புகளை எளிமையாக புரிந்து கொள்ளும் வகையில் கொடுக்கப்படும் ஒரு வழிகாட்டுதலாக எடுத்துக்கொள்ளுங்கள். அப்படியென்றால் உங்கள் ராசிக்கு இன்று என்ன காத்திருக்கிறது? வாருங்கள், முதலில் மேஷ ராசியில் இருந்து தொடங்குவோம். ஆகஸ்ட் 20, 2026 மேஷ ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு என்ன மாதிரியான நாள்? முதலில் ஒரு முக்கியமான கேள்வி. இன்று மேஷ ராசிக்கு சந்திரன் எந்த இடத்தில் இருக்கிறார்? அதனால் என்ன பலன்? இன்று சந்திரன் விருச்சிக ராசியில் பயணம் செய்கிறார். மேஷ ராசிக்கு இது 8ஆம் வீடு. அதனால் மனதில் தேவையில்லாத குழப்பங்கள் வரலாம். ஒரு விஷயத்தைப் பற்றி அதிகமாக யோசித்து மனதை குழப்பிக் கொள்ளும் நிலையும் இருக்கலாம். ஆனால் பயப்பட வேண்டிய நாள் என்று அர்த்தம் இல்லை. இன்று செய்ய வேண்டியது ஒன்றுதான். அவசர முடிவுகளை மட்டும் தவிர்த்து நிதானமாக செயல்பட வேண்டும். சரி, அப்படியானால் முயற்சிகள் எப்படி இருக்கும்? முயற்சிகளுக்கு நல்ல வலிமை இருக்கிறது. 3ஆம் வீட்டில் செவ்வாய் இருப்பதால் தைரியமாக செயல்படும் எண்ணம் வரும். நீண்ட நாட்களாக தள்ளிப்போன ஒரு வேலையை மீண்டும் கையில் எடுக்கலாம். இந்த வேலை முடியுமா என்று தயங்கிக் கொண்டிருந்தவர்களுக்கு இன்று ஒரு முயற்சி செய்து பார்க்கலாம் என்ற தைரியம் பிறக்கலாம். அப்படியானால் வேலை மற்றும் தொழிலில் முன்னேற்றம் இருக்குமா?
முன்னேற்றத்திற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் எல்லாமே உடனடியாக நடந்துவிடும் என்று எதிர்பார்க்காமல் ஒவ்வொரு வேலையையும் திட்டமிட்டு செய்வது நல்லது. குறிப்பாக உங்களுடைய திறமையை வெளிப்படுத்த வேண்டிய சூழ்நிலை வரலாம். சரி, குடும்ப விஷயம் எப்படி இருக்கிறது? இங்கே நல்ல ஒரு ஆதரவு இருக்கிறது. 4ஆம் வீட்டில் குரு உச்சநிலையில் இருப்பதால் வீடு, குடும்பம், தாயார் மற்றும் மனநிம்மதி தொடர்பான விஷயங்களில் நல்ல ஆதரவு கிடைக்கக்கூடிய அமைப்பு உள்ளது. வீடு மாற்றம், வீடு கட்டுவது, வீட்டை புதுப்பிப்பது போன்ற எண்ணங்கள் இருந்தால் அதற்கான முயற்சிகளில் முன்னேற்றம் கிடைக்கலாம். வாகனம் அல்லது சொத்து வாங்க நினைப்பவர்கள் என்ன செய்யலாம்? அதற்கான முயற்சிகளை தொடரலாம். குருவின் வலிமை காரணமாக வீடு மற்றும் சொத்து தொடர்பான விஷயங்களில் நல்ல வாய்ப்புகள் உருவாகலாம். ஆனால் ஆவணங்களை முழுமையாக சரிபார்த்து பண விஷயங்களில் தெளிவாக இருந்த பிறகே முடிவு எடுப்பது நல்லது. சரி, பண விஷயம் எப்படி இருக்கும்? பணவரவு இருக்கலாம். அதே நேரத்தில் எதிர்பாராத செலவுகளும் வரக்கூடும். சந்திரன் 8ஆம் வீட்டில் இருப்பதால் திடீர் செலவுகள் அல்லது திட்டமிடாத பணத் தேவைகள் வர வாய்ப்பு இருக்கிறது. அதனால் இன்று தேவையில்லாத செலவுகளை குறைத்துக் கொள்வது நல்லது. கடன் வாங்குவது அல்லது பிறருக்கு பணம் கொடுப்பது எப்படி? இங்கேதான் கொஞ்சம் கவனம் வேண்டும். அவசரப்பட்டு கடன் வாங்குவதையோ சரியான புரிதல் இல்லாமல் பிறருக்கு பெரிய தொகை கொடுப்பதையோ தவிர்ப்பது நல்லது. பண விஷயத்தில் பரவாயில்லை, பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று விட்டுவிடாமல் கணக்கு தெளிவாக வைத்துக் கொள்ளுங்கள். காதல் மற்றும் கணவன் மனைவி உறவு எப்படி இருக்கும்? சிறிய கருத்து வேறுபாடுகள் வரலாம். குறிப்பாக மனதில் இருப்பதை வெளியில் சொல்லாமல் வைத்துக்கொண்டு பிறகு கோபப்படுவது பிரச்சனையை பெரிதாக்கலாம். அதனால் பேச வேண்டிய விஷயத்தை அமைதியாக பேசுங்கள். ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வதற்கு முயற்சி செய்தால் உறவில் நல்ல மாற்றம் ஏற்படும். பிள்ளைகள் விஷயம் எப்படி? பிள்ளைகளின் படிப்பு அல்லது அவர்களுடைய எதிர்காலம் தொடர்பாக சிறிது கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியிருக்கலாம். அவர்களிடம் கடுமையாக பேசுவதற்குப் பதிலாக என்ன பிரச்சனை என்பதை புரிந்து கொண்டு பேசுவது நல்லது. சரி, வேலை தேடுபவர்களுக்கு என்ன பலன்? முயற்சியை விட்டுவிடக் கூடாது. இன்று உடனடியாக ஒரு பெரிய மாற்றம் நடக்கவில்லை என்றாலும் புதிய தொடர்பு, தகவல் அல்லது வாய்ப்பு கிடைக்கக்கூடிய சூழல் உருவாகலாம். உங்கள் முயற்சியை தொடர்ந்து கொண்டே இருங்கள். இன்று மேஷ ராசிக்காரர்களுக்கு என்ன செய்யக்கூடாது? அவசர முடிவு எடுக்கக்கூடாது. கோபத்தில் பேசக்கூடாது. தேவையில்லாத சந்தேகங்களுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. பண விஷயத்தில் அதிக ரிஸ்க் எடுக்காமல் இருப்பது நல்லது. அப்படியானால் இன்று என்ன செய்யலாம்? நீண்ட நாட்களாக தள்ளிப்போன முக்கியமான வேலையை தொடங்கலாம். உங்களுடைய முயற்சிகளை தீவிரப்படுத்தலாம். குடும்பத்துடன் நேரம் செலவிடலாம். வீடு மற்றும் சொத்து தொடர்பான விஷயங்களில் தேவையான ஆலோசனைகளை பெறலாம். இன்றைக்கு மேஷ ராசிக்காரர்களுக்கு ஏதாவது எளிய பரிகாரம் இருக்கிறதா? இருக்கிறது. செவ்வாய்க்கிழமை மட்டும் அல்லாமல் இன்று கூட முருகப்பெருமானை மனதார நினைத்து வழிபடலாம். முடிந்தால் முருகன் கோவிலுக்குச் சென்று விளக்கேற்றி வழிபடுங்கள். ஓம் சரவணபவ என்று மனதார சொல்லி பிரார்த்தனை செய்யலாம். மனதில் இருக்கும் குழப்பத்தை இறைவனிடம் ஒப்படைத்து நம்பிக்கையுடன் செயல்படுங்கள். சரி, இன்றைய மேஷ ராசிக்கான முக்கியமான செய்தி என்ன? முயற்சியில் தைரியம் இருக்கும். குடும்பத்தில் நல்ல ஆதரவு கிடைக்கும். வீடு மற்றும் சொத்து விஷயங்களில் முன்னேற்ற வாய்ப்பு இருக்கும். ஆனால் பணம் மற்றும் மனக்குழப்ப விஷயங்களில் மட்டும் நிதானம் தேவை. மேஷ ராசி நேயர்களே, இன்று சந்திரன் 8ஆம் வீட்டில் இருப்பதால் பயப்பட வேண்டியதில்லை. ஒரு விஷயம் மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அவசரம் வேண்டாம். ஆனால் முயற்சியை மட்டும் விட்டுவிடாதீர்கள். உங்களுடைய தைரியமும் முயற்சியும் தான் இன்றைய நாளின் பெரிய பலம். நம்பிக்கையுடன் செயல்படுங்கள். நல்லதே நடக்கட்டும். ரிஷப ராசி நேயர்களே, ஆகஸ்ட் 20, 2026 அன்று உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் காத்திருக்கிறது? முதலில் ஒரு முக்கியமான கேள்வி. இன்று நம்முடைய முயற்சிகள் வெற்றி பெறுமா? நல்ல முன்னேற்றத்திற்கான வாய்ப்பு இருக்கிறது. 3ஆம் வீட்டில் குரு வலுப்பெறும் அமைப்பு இருப்பதால் நீண்ட நாட்களாக முயற்சி செய்து கொண்டிருக்கும் காரியங்களில் வேகம் வரலாம். தள்ளிப்போன ஒரு வேலையை மீண்டும் தொடங்குவதற்கான சந்தர்ப்பமும் அமையலாம். அப்படியானால் இன்று தைரியம் எப்படி இருக்கும்? தைரியம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறது. இந்த வேலையை நாமே செய்து முடித்துவிடலாம் என்ற நம்பிக்கை மனதில் பிறக்கும்.
இதுவரை தயங்கிக் கொண்டிருந்த ஒரு விஷயத்தில் கூட இன்று தைரியமாக முடிவு எடுக்கத் தோன்றலாம். சரி, இளைய சகோதரர் அல்லது சகோதரி வழியில் உதவி கிடைக்குமா? அதற்கும் நல்ல வாய்ப்பு இருக்கிறது. இளைய சகோதரர்கள் அல்லது சகோதரிகள் வழியாக எதிர்பார்த்த ஆதரவு கிடைக்கலாம். நீங்கள் தனியாக சமாளிக்க வேண்டிய ஒரு விஷயத்தில் அவர்களுடைய உதவி கை கொடுக்கலாம். அடுத்து பிள்ளைகள் விஷயம் எப்படி? இங்கே மட்டும் கொஞ்சம் நிதானம் தேவை. பிள்ளைகள் தொடர்பாக சிறிய மனக்கவலை அல்லது கருத்து வேறுபாடு ஏற்படலாம். அதனால் பிள்ளைகளிடம் கோபமாக பேசாமல், அவர்கள் என்ன சொல்ல வருகிறார்கள் என்பதை பொறுமையாக கேளுங்கள். சின்ன விஷயத்தை பெரிய பிரச்சனையாக மாற்ற வேண்டாம். காதல் விஷயத்தில் எப்படி இருக்கும்? காதல் மற்றும் கணவன் மனைவி உறவில் தேவையற்ற சந்தேகங்களை மட்டும் தவிர்த்துக் கொள்ளுங்கள். ஒரு சாதாரண வார்த்தை கூட தவறாக புரிந்து கொள்ளப்படலாம். அதனால் மனதில் சந்தேகத்தை வைத்துக் கொண்டு வருத்தப்படுவதற்கு பதிலாக நேரடியாக பேசுவது நல்லது. சொத்து அல்லது புதிய வாகனம் வாங்க நினைப்பவர்கள் என்ன செய்யலாம்? வீடு, வாகனம், சொத்து தொடர்பான முயற்சிகளில் சாதகமான முன்னேற்றம் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. புதிய வாகனம் வாங்குவது, வீடு தொடர்பான முயற்சிகளை தொடங்குவது அல்லது நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த ஒரு காரியத்தை மீண்டும் எடுத்துச் செல்வது போன்றவற்றில் நல்ல தகவல் கிடைக்கலாம். ஆனால் பூர்வீக சொத்து விஷயத்தில் மட்டும் என்ன செய்ய வேண்டும்? அவசரப்படக்கூடாது. பூர்வீக சொத்து தொடர்பான பேச்சுவார்த்தைகளில் ஆவணங்கள், பணம் மற்றும் சட்ட விஷயங்களை நன்றாக சரிபார்த்த பிறகே முடிவு எடுங்கள். பண விஷயம் எப்படி இருக்கும்? பணம் வரும் என்று மட்டும் பார்த்தால் போதாது. வந்த பணத்தை எப்படி கையாள்கிறோம் என்பதும் முக்கியம். தேவையில்லாத செலவுகளை குறைத்துக் கொள்ளுங்கள். உறுதி இல்லாத முதலீடுகளிலும் அவசர பண பரிவர்த்தனைகளிலும் கவனமாக இருப்பது நல்லது. இன்று ரிஷப ராசிக்காரர்களுக்கு ஏதாவது எளிய பரிகாரம் இருக்கிறதா? நிச்சயமாக இருக்கிறது. மகாலட்சுமி தாயாரை மனதார வழிபடுங்கள். முடிந்தால் மாலை நேரத்தில் நெய் தீபம் ஏற்றி ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமியே நமக என்று சொல்லி வழிபடலாம். லலிதா சகஸ்ரநாமம் கேட்பதும் மனதிற்கு அமைதியைத் தரும். சரி, இன்றைய ரிஷப ராசிக்காரர்கள் முக்கியமாக எதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும்? முயற்சிகளில் பின்வாங்க வேண்டாம். தைரியமாக செயல்படுங்கள். சகோதரர்கள் வழியாக கிடைக்கும் உதவியை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சொத்து மற்றும் வாகன முயற்சிகளில் நிதானமாக முன்னேறுங்கள். அதே நேரத்தில் பிள்ளைகள் மற்றும் உறவு விஷயங்களில் கோபத்தையும் சந்தேகத்தையும் தவிர்த்துக் கொள்ளுங்கள். அப்படியானால் இன்று ரிஷப ராசிக்கு ஒரு வரியில் என்ன சொல்லலாம்? முயற்சியில் முன்னேற்றம், தைரியத்தில் வளர்ச்சி, ஆதரவில் நிம்மதி, உறவுகளில் மட்டும் நிதானம். ரிஷப ராசி நேயர்களே, இன்று ஒரு விஷயத்தை மட்டும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். முயற்சி நம்முடைய கையில் இருக்கிறது. முடிவு இறைவன் அருளில் இருக்கிறது. நம்பிக்கையுடன் செயல்படுங்கள். நல்லதே நடக்கட்டும். ரிஷப ராசி நேயர்களே, ஆகஸ்ட் 20, 2026 அன்று உங்களுடைய முயற்சிகள் வெற்றியாகுமா? தைரியம் அதிகரிக்குமா? இளைய சகோதரர் அல்லது சகோதரி வழியாக உதவி கிடைக்குமா? வாருங்கள், இன்றைய கிரக நிலையை வைத்து தெளிவாக பார்க்கலாம். முதலில் முயற்சிகளைப் பற்றி பார்க்கலாம். இன்று நாம் எடுக்கும் முயற்சிகள் வெற்றி பெறுமா? நல்ல சாதகமான சூழல் இருக்கிறது. உங்கள் ராசிக்கு 3ஆம் வீடான முயற்சி மற்றும் தைரிய ஸ்தானத்தில் குரு பகவான் வலுவாக இருப்பதால் நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் முன்னேற்றம் கிடைக்கக்கூடும். தைரியம் அதிகரிக்குமா? ஆம். மனதில் தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கலாம். நீண்ட நாட்களாக தயங்கி வந்த ஒரு விஷயத்தை இன்று துணிச்சலுடன் தொடங்குவதற்கான எண்ணம் வரலாம். இளைய சகோதரர் அல்லது சகோதரி வழியாக உதவி கிடைக்குமா? அதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அவர்களிடமிருந்து எதிர்பார்த்த உதவி அல்லது முக்கியமான ஆலோசனை கிடைக்கலாம். குடும்பத்தில் ஒருவருக்கொருவர் ஆதரவாக இருப்பது நல்ல பலனைத் தரும். சரி, முயற்சிகள் எல்லாம் சாதகமாக இருக்கிறதே. அப்படியானால் இன்று கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன? இங்கேதான் கொஞ்சம் நிதானம் தேவை. ராசிநாதன் சுக்கிரன் 5ஆம் வீட்டில் பலவீனமாக இருப்பதால் பிள்ளைகள் தொடர்பாக தேவையற்ற மனக்கவலை ஏற்படலாம். அவர்களுடைய படிப்பு, வேலை அல்லது தனிப்பட்ட விஷயங்களில் அதிகமாக கவலைப்பட வேண்டாம்.
பிள்ளைகளிடம் பேசும்போது கோபப்படாமல் பொறுமையாக பேசுங்கள். ஒரு சிறிய வார்த்தை கூட அவர்களுடைய மனதை பாதிக்கலாம். காதல் விஷயத்தில் எப்படி இருக்கும்? தேவையற்ற சந்தேகங்களை மனதில் வளர்த்துக் கொள்ள வேண்டாம். சந்தேகம் இருந்தால் நேரடியாகவும் அன்பாகவும் பேசுவது நல்லது. இல்லை என்றால் சிறிய விஷயம் கூட மனஸ்தாபமாக மாறலாம். பூர்வீக சொத்து தொடர்பாக இன்று பேச்சுவார்த்தை நடத்தலாமா? முடிந்தவரை அவசரப்படாமல் இருப்பது நல்லது. சொத்து தொடர்பான முக்கிய முடிவுகளை இன்று எடுக்காமல் ஆவணங்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்களின் கருத்துக்களை நன்றாக பரிசீலித்த பிறகு முடிவு செய்வது பாதுகாப்பானது. சரி, புதிய வாகனம் அல்லது சொத்து வாங்கும் எண்ணம் இருப்பவர்கள் என்ன செய்யலாம்? முயற்சி செய்யலாம். ஆனால் இன்று உடனடியாக முடிவு செய்து பணம் செலுத்துவதை விட விலை, ஆவணங்கள் மற்றும் பிற விவரங்களை நன்றாக சரிபார்த்து முடிவு செய்வது நல்லது. சுபகாரிய பேச்சுகள் பாதியில் நின்றிருக்கிறதா? அவை மீண்டும் தொடங்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் முழுமையான முடிவு கிடைக்க கொஞ்சம் காலதாமதம் ஏற்படலாம். அதனால் பொறுமையாக தொடர்ந்து பேசி வருவது நல்லது. சரி, இன்றைக்கு ரிஷப ராசிக்காரர்களுக்கு என்ன பரிகாரம் செய்யலாம்? மகாலட்சுமி தாயாருக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபடலாம். முடிந்தால் லலிதா சகஸ்ரநாமம் கேட்டு அல்லது பாராயணம் செய்து மனதார பிரார்த்தனை செய்யுங்கள். மொத்தத்தில் ரிஷப ராசிக்கு இன்று எப்படி? முயற்சி, தைரியம் மற்றும் சகோதரர் வழி ஆதரவில் நல்ல முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் இருக்கும் நாள். அதே நேரத்தில் பிள்ளைகள் தொடர்பான கவலை, காதல் விஷயங்களில் சந்தேகம் மற்றும் சொத்து தொடர்பான அவசர முடிவுகளில் மட்டும் கூடுதல் கவனம் தேவை. ரிஷப ராசி நேயர்களே, இன்று தைரியமாக முயற்சி செய்யுங்கள். ஆனால் குடும்ப விஷயங்களில் மட்டும் பொறுமையாகவும் அன்பாகவும் பேசுங்கள். மகாலட்சுமி தாயாரின் அருள் உங்களுக்கு கிடைக்கட்டும். உங்கள் முயற்சிகள் நல்ல பலனை தரட்டும். நல்லதே நடக்கட்டும். ஆகஸ்ட் 20, 2026 மிதுன ராசி பலன். மிதுன ராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு என்ன மாதிரியான நாள்? முதலில் ஒரு முக்கியமான கேள்வி. இன்று மிதுன ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் கை கொடுக்குமா? நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாள் இது. குறிப்பாக உங்கள் பேச்சுத் திறமை, அறிவு, முயற்சி ஆகியவற்றை சரியாக பயன்படுத்திக் கொண்டால் எதிர்பார்த்த காரியங்களில் முன்னேற்றம் கிடைக்கலாம். ஆனால் இன்று ஒரு விஷயத்தில் மட்டும் கவனம் வேண்டும். அது என்ன தெரியுமா? அவசரமாக முடிவு எடுக்கக்கூடாது. ஒரு விஷயத்தை நன்றாக யோசித்து அதன் பிறகு முடிவு எடுத்தால் நல்ல பலன் கிடைக்கும். சரி, வேலை மற்றும் தொழில் எப்படி இருக்கும்? வேலை செய்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் வரலாம். மேலதிகாரிகளிடம் உங்கள் திறமையை நிரூபிக்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கலாம். நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்துக் கொண்டிருந்த ஒரு மாற்றம் தொடர்பாக நல்ல தகவல் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. தொழில் செய்பவர்கள் புதிய வாடிக்கையாளர்கள் அல்லது புதிய தொடர்புகள் மூலம் முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். சரி, பணவரவு எப்படி இருக்கும்? பணவரவு சீராக இருக்கக்கூடிய வாய்ப்பு உள்ளது. அதே நேரத்தில் குடும்பத் தேவைகள் அல்லது எதிர்பாராத செலவுகளும் வரலாம். அதனால் இன்று பணம் வந்துவிட்டது என்று தேவையில்லாமல் செலவு செய்யாமல் கொஞ்சம் சேமிப்பாக வைத்துக் கொள்வது நல்லது. கடன் அல்லது பணம் கொடுக்கல் வாங்கல் எப்படி? அவசரப்பட்டு பெரிய தொகையை கடனாக கொடுக்க வேண்டாம். யாருக்காவது பணம் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தால் தெளிவாக பேசிவிட்டு செய்யுங்கள். பண விஷயத்தில் நண்பர் என்றாலும் உறவினர் என்றாலும் கணக்கு தெளிவாக இருப்பது நல்லது. சரி, குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும்? குடும்பத்தில் சந்தோஷமான சூழல் உருவாகலாம். நீண்ட நாட்களாக பேசாமல் இருந்த உறவினர் அல்லது நண்பர் ஒருவர் மீண்டும் தொடர்பு கொள்ளும் வாய்ப்பும் இருக்கிறது. வீட்டில் முக்கியமான ஒரு விஷயம் தொடர்பாக அனைவரும் சேர்ந்து ஆலோசனை செய்ய வேண்டிய சூழ்நிலை வரலாம். காதல் மற்றும் கணவன் மனைவி உறவு எப்படி? இன்று பேசும் வார்த்தைகளில் கொஞ்சம் கவனம் தேவை. நீங்கள் சாதாரணமாக சொன்ன ஒரு வார்த்தையை மற்றவர் வேறு விதமாக எடுத்துக் கொள்ளலாம். அதனால் கோபமாக பதில் கொடுப்பதை விட சிரித்துக்கொண்டு சமாளித்தால் பிரச்சனை வராது. சில நேரங்களில் ஒரு சின்ன புன்னகையே பெரிய பிரச்சனையை முடித்துவிடும். சரி, பிள்ளைகள் விஷயம் எப்படி இருக்கும்? பிள்ளைகளின் படிப்பு மற்றும் எதிர்காலம் தொடர்பாக நல்ல எண்ணங்கள் உருவாகலாம். அவர்களுக்கு தேவையான ஆலோசனையை கொடுங்கள்.
ஆனால் அதிகமாக அழுத்தம் கொடுக்க வேண்டாம். அவர்களுடைய திறமையை புரிந்து கொண்டு ஊக்கப்படுத்தினால் நல்ல முன்னேற்றம் கிடைக்கலாம். சொத்து அல்லது வீடு தொடர்பான முயற்சிகள் எப்படி? வீடு, நிலம் அல்லது சொத்து தொடர்பான முயற்சிகளை தொடரலாம். ஆனால் எந்த ஆவணத்திலும் கையெழுத்திடுவதற்கு முன்பு அனைத்தையும் நன்றாக சரிபார்த்துக் கொள்ளுங்கள். அவசரப்பட்டு முடிவு எடுக்காமல் தேவையான ஆலோசனையை பெற்ற பிறகு செயல்படுவது நல்லது. வேலை தேடுபவர்களுக்கு ஏதாவது நல்ல தகவல் இருக்கிறதா? நிச்சயமாக முயற்சியை தொடர்ந்து கொண்டே இருங்கள். புதிய வேலை தொடர்பான தகவல் நண்பர்கள் அல்லது தெரிந்தவர்கள் மூலம் கிடைக்கலாம். ஒரே இடத்தை மட்டும் நம்பாமல் கிடைக்கும் வாய்ப்புகள் அனைத்தையும் முயற்சி செய்து பாருங்கள். சரி, இன்று மிதுன ராசிக்காரர்கள் எதை தவிர்க்க வேண்டும்? தேவையில்லாத வாக்குவாதத்தை தவிர்க்க வேண்டும். அவசர முடிவுகளை தவிர்க்க வேண்டும். பண விஷயத்தில் அதிக ரிஸ்க் எடுக்கக்கூடாது. முக்கியமாக மற்றவர்கள் சொல்வதை அப்படியே நம்பாமல் நீங்களே விசாரித்து தெரிந்து கொண்டு முடிவு எடுப்பது நல்லது. அப்படியானால் இன்று மிதுன ராசிக்காரர்கள் என்ன செய்யலாம்? உங்கள் முக்கியமான வேலைகளை திட்டமிட்டு செய்யுங்கள். புதிய தொடர்புகளை உருவாக்குங்கள். நீண்ட நாட்களாக தள்ளிப்போன ஒரு காரியத்தை மீண்டும் தொடங்குங்கள். உங்களுடைய பேச்சுத் திறமையை சரியான இடத்தில் பயன்படுத்துங்கள். இன்றைக்கு ஏதாவது எளிய பரிகாரம் இருக்கிறதா? இன்று விநாயகப் பெருமானை மனதார வழிபடலாம். காலையில் விநாயகருக்கு அருகம்புல் சாத்தி ஒரு சிறிய தீபம் ஏற்றி வழிபடுங்கள். ஓம் கம் கணபதியே நமக என்று மனதார சொல்லி பிரார்த்தனை செய்யலாம். மனக்குழப்பம் குறைந்து தெளிவாக முடிவு எடுக்க இது ஒரு நல்ல ஆன்மீக பயிற்சியாக இருக்கும். சரி, இன்றைய மிதுன ராசிக்கான ஒரு வரி செய்தி என்ன? பேச்சில் தெளிவு, முயற்சியில் வேகம், பணத்தில் நிதானம், உறவுகளில் அன்பு. மிதுன ராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு கிடைக்கும் ஒவ்வொரு வாய்ப்பையும் அவசரப்படாமல் கவனமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஒரு நல்ல வார்த்தை ஒரு கதவை திறக்கலாம். ஒரு நல்ல முயற்சி ஒரு புதிய பாதையை உருவாக்கலாம். நம்பிக்கையுடன் செயல்படுங்கள். நல்லதே நடக்கட்டும். கடக ராசி நேயர்களே, ஆகஸ்ட் 20, 2026 அன்று உங்களுக்கு நாள் எப்படி இருக்கப் போகிறது என்று கேட்கிறீர்களா? வாருங்கள், சுருக்கமாகவும் தெளிவாகவும் பார்க்கலாம். முதலில் உத்தியோகத்தைப் பற்றி பார்க்கலாம். இன்று வேலை விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் கிடைக்குமா? கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. காரணம், உங்கள் ராசியிலேயே குரு பகவான் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். அதனால் பதவி உயர்வு, ஊதிய உயர்வு அல்லது மேலதிகாரிகளின் பாராட்டு போன்ற நல்ல செய்திகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. புதிய வேலை தேடிக் கொண்டிருப்பவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்குமா? அதற்கும் சாதகமான சூழல் இருக்கிறது. இன்று வரும் வேலை வாய்ப்புகளை அலட்சியப்படுத்தாமல் கவனமாக அணுகுங்கள். தொழில் செய்பவர்களுக்கு எப்படி இருக்கும்? புதிய முயற்சிகள் செய்யக்கூடிய சூழல் இருக்கிறது. புதிய முதலீடு அல்லது புதிய திட்டம் தொடங்கும் எண்ணம் இருந்தால் நல்ல வாய்ப்பு கிடைக்கலாம். ஆனால் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மட்டும் அவசரப்பட வேண்டாம். நன்றாக ஆலோசித்த பிறகே முடிவு செய்யுங்கள். சரி, எல்லாமே நல்லபடியாக இருக்கிறதே. அப்படியானால் இன்று எந்த விஷயத்தில் கவனம் தேவை? இங்கேதான் கொஞ்சம் எச்சரிக்கை வேண்டும். உங்கள் ராசிநாதன் சந்திரன் 12ஆம் வீடான விரயஸ்தானத்தில் இருப்பதால் தேவையற்ற அலைச்சல், எதிர்பாராத செலவு அல்லது மனக்குழப்பம் ஏற்படலாம். தூக்கத்தில் சிறிய இடையூறு அல்லது அஜீரணம் போன்ற உடல்நல தொந்தரவுகளும் வரலாம். அதனால் உணவு மற்றும் ஓய்வில் கவனம் செலுத்துங்கள். வேலை செய்யும் இடத்தில் பிரச்சினை வருமா? பெரிய பிரச்சினை என்று சொல்ல முடியாது. ஆனால் சக ஊழியர்களிடம் தேவையற்ற தனிப்பட்ட விஷயங்களை பகிர்ந்து கொள்வதை தவிர்ப்பது நல்லது. இன்று கொஞ்சம் நிதானமாக பேசுவது உங்களுக்கு பாதுகாப்பானது. ஆரோக்கியம் எப்படி இருக்கும்? லக்னத்தில் புதன் இருப்பதால் மனதில் தெளிவு ஏற்படலாம். நீண்ட நாட்களாக இருந்த சில உடல்நலத் தொந்தரவுகளில் படிப்படியாக முன்னேற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. ஏற்கனவே சிகிச்சை எடுத்துக் கொண்டிருப்பவர்கள் மருத்துவரின் ஆலோசனையை தொடர்ந்து பின்பற்றுங்கள். புதிய தொழில் கூட்டணி அமைக்கலாமா? முயற்சி செய்யலாம். ஆனால் உடனடியாக முடிவு எடுக்க வேண்டாம். கூட்டாளி பற்றியும் ஒப்பந்தம் மற்றும் பண விவரங்கள் பற்றியும் முழுமையாக சரிபார்த்த பிறகே முடிவு செய்யுங்கள். சரி,
இன்றைக்கு ஏதாவது பரிகாரம் செய்ய வேண்டுமா? செய்யலாம். துர்க்கை அம்மனையோ அல்லது அம்பிகையையோ மனதார வழிபடுவது சிறப்பாக இருக்கும். முடிந்தால் அம்மன் சன்னதியில் விளக்கேற்றி மன அமைதிக்காக பிரார்த்தனை செய்யுங்கள். மொத்தத்தில் கடக ராசிக்கு இன்று எப்படி? உத்தியோகம் மற்றும் தொழிலில் முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் நிறைந்த நாள். குருவின் பலத்தால் நல்ல வாய்ப்புகள் வரலாம். அதே நேரத்தில் சந்திரன் 12ஆம் வீட்டில் இருப்பதால் செலவு, அலைச்சல் மற்றும் மனக்குழப்பத்தில் மட்டும் கவனம் தேவை. அவசரப்படாமல் நிதானமாக செயல்பட்டால் இன்று கிடைக்கும் வாய்ப்புகளை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ளலாம். கடக ராசி நேயர்களே, நல்ல வாய்ப்பு வந்தால் தவற விடாதீர்கள். அதே நேரத்தில் அவசர முடிவும் எடுக்காதீர்கள். அம்மன் அருள் துணையாக இருக்கட்டும். நல்லதே நடக்கட்டும். சிம்ம ராசி நேயர்களே, ஆகஸ்ட் 20, 2026 அன்று உங்களுக்கு நாள் எப்படி இருக்கப் போகிறது என்று கேட்கிறீர்களா? வாருங்கள், இன்றைய கிரக நிலையை வைத்து தெளிவாக பார்க்கலாம். முதலில் உத்தியோகத்தைப் பற்றி பார்க்கலாம். இன்று வேலை விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் கிடைக்குமா? கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. உங்கள் ராசிநாதன் சூரியன் உங்கள் ராசியிலேயே ஆட்சி பெற்று வலுவாக சஞ்சரிக்கிறார். அதனால் புதிய பொறுப்புகள், முக்கியமான பதவி அல்லது தலைமை பொறுப்பு போன்ற வாய்ப்புகள் உருவாகலாம். நம்முடைய திறமை மற்றவர்களுக்கு தெரியுமா? தெரியும். குறிப்பாக உங்களுடைய தலைமை பண்பு வெளிப்படும். மேலதிகாரிகளிடம் உங்கள் செயல்பாடு கவனிக்கப்படலாம். அரசு துறை சார்ந்த பணிகளில் இருப்பவர்களுக்கும் சாதகமான சூழல் உருவாகலாம். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து கொண்டிருக்கும் பதவி உயர்வு கிடைக்குமா? அதற்கான நல்ல வாய்ப்பு இருக்கிறது. தாமதமாகிக் கொண்டிருந்த பதவி உயர்வு அல்லது முக்கியமான பொறுப்பு தொடர்பாக நல்ல செய்தி வரலாம். சமூகத்தில் உங்களுடைய மதிப்பும் செல்வாக்கும் அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. சரி, எல்லாமே நல்லபடியாக இருக்கிறது. அப்படியானால் இன்று கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன? சூரியன் மிகவும் வலுவாக இருப்பதால் உங்கள் பேச்சிலும் செயலிலும் மட்டும் கொஞ்சம் நிதானம் தேவை. முன்கோபம் வருமா? வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. குறிப்பாக உங்களுடைய கருத்துதான் சரி என்ற பிடிவாதம் ஏற்படலாம். அதனால் வேலை செய்யும் இடத்தில் கீழ் பணிபுரிபவர்களிடம் அதிகார தோரணையில் பேசுவதை தவிர்ப்பது நல்லது. ஒரு சிறிய கோபம் கூட தேவையில்லாத பிரச்சனையை உருவாக்கிவிடலாம். அதனால் இன்று ஒரு விஷயத்தை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அதிகாரம் இருப்பது வேறு. அதை எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதுதான் முக்கியம். ஆரோக்கியத்தில் எப்படி இருக்கும்? சூரியனின் உஷ்ணத்தன்மை காரணமாக உடல் சூடு, கண் எரிச்சல் அல்லது பித்தம் தொடர்பான சிறிய தொந்தரவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. அதனால் போதுமான தண்ணீர் குடித்து உடலை குளிர்ச்சியாக வைத்துக் கொள்ளுங்கள். சரி, தொழில் செய்பவர்களுக்கு இன்று எப்படி இருக்கும்? லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் புதன் மற்றும் குருவின் சஞ்சாரம் இருப்பதால் தொழில் வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. புதிய வாடிக்கையாளர்கள் அல்லது புதிய தொடர்புகள் கிடைக்கலாம். அப்படியானால் புதிய கூட்டாளியை சேர்த்துக் கொள்ளலாமா? சேர்த்துக் கொள்ளும் முன் கொஞ்சம் நிதானமாக யோசிப்பது நல்லது. புதிய கூட்டணி அல்லது புதிய கிளை தொடங்குவது சாதகமாக அமையலாம். ஆனால் ஒப்பந்தம், முதலீடு மற்றும் பண விஷயங்களை முழுமையாக சரிபார்த்த பிறகே முடிவு எடுங்கள். ஆரோக்கியத்தில் வேறு நல்ல மாற்றம் இருக்கிறதா? நீண்ட நாட்களாக இருந்த சோர்வு படிப்படியாக குறைந்து உடலில் புத்துணர்ச்சி ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் உடல் நலத்தை அலட்சியம் செய்யாமல் தேவையான ஓய்வையும் எடுத்துக் கொள்ளுங்கள். சரி, இன்றைக்கு என்ன பரிகாரம் செய்யலாம்? மிகவும் எளிமையான பரிகாரம் இருக்கிறது. காலையில் சூரிய நமஸ்காரம் செய்து சூரிய பகவானை மனதார வழிபடலாம். அதோடு சிவபெருமானை வழிபடுவதும் சிறப்பானது. மொத்தத்தில் சிம்ம ராசிக்கு இன்று எப்படி? சூரியன் உங்கள் ராசியிலேயே வலுவாக இருப்பதால் உத்தியோகம், தலைமை பொறுப்பு மற்றும் சமூக மதிப்பில் முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் நிறைந்த நாள். ஆனால் அதே நேரத்தில் கோபம், பிடிவாதம் மற்றும் உடல் உஷ்ணத்தில் மட்டும் கவனம் தேவை. சிம்ம ராசி நேயர்களே, இன்று உங்கள் திறமை உங்களை உயர்த்தும்.
ஆனால் உங்கள் நிதானம்தான் அந்த உயர்வை நிலைத்திருக்கச் செய்யும். சூரிய பகவானும் சிவபெருமானும் அருள் புரியட்டும். நல்லதே நடக்கட்டும். கன்னி ராசி நேயர்களே, ஆகஸ்ட் 20, 2026 அன்று உங்களுக்கு பணவரவு எப்படி இருக்கும்? இன்று லாபம் கிடைக்குமா என்று கேட்கிறீர்களா? வாருங்கள், இன்றைய கிரக நிலையை வைத்து தெளிவாக பார்க்கலாம். முதலில் பண விஷயத்தை பார்க்கலாம். இன்று பணவரவு சிறப்பாக இருக்குமா? நல்ல வாய்ப்புகள் இருக்கின்றன. உங்கள் ராசிக்கு 11ஆம் வீடான லாபஸ்தானத்தில் குரு பகவான் வலுவாக இருப்பதால் பணவரவு மற்றும் லாபத்திற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கலாம். நீண்ட நாட்களாக வராமல் இருந்த கடன் அல்லது பாக்கி பணம் கிடைக்குமா? அதற்கான வாய்ப்பு இருக்கிறது. பழைய பாக்கிகள் தொடர்பாக நல்ல தகவல் வரலாம். தொழில் மற்றும் வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்கள் மூலமாகவும் வருமான வாய்ப்புகள் உருவாகலாம். மூத்த சகோதரர் அல்லது நண்பர்கள் மூலம் உதவி கிடைக்குமா? கிடைக்கக்கூடிய சூழல் இருக்கிறது. நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு உதவி அல்லது முக்கியமான ஆலோசனை அவர்களிடமிருந்து கிடைக்கலாம். சரி, பணவரவு நன்றாக இருக்கிறது. அப்படியானால் இன்று எந்த விஷயத்தில் கவனம் தேவை? இங்கேதான் கொஞ்சம் நிதானமாக இருக்க வேண்டும். சுக்கிரன் உங்கள் ராசியில் நீச நிலையில் இருப்பதால் மனதில் ஒருவிதமான தாழ்வு மனப்பான்மை அல்லது தேவையற்ற குழப்பம் ஏற்படலாம். மற்றவர்கள் சொல்லும் ஒரு சிறிய வார்த்தையைக் கூட அதிகமாக நினைத்துக் கொள்ள வேண்டாம். உங்களுடைய உழைப்புக்கு அங்கீகாரம் கிடைக்காமல் போகுமா? அப்படியில்லை. ஆனால் எதிர்பார்த்த நேரத்தில் அங்கீகாரம் கிடைக்காமல் கொஞ்சம் தாமதமாகலாம். அதற்காக மனம் தளர வேண்டாம். தொடர்ந்து உங்களுடைய வேலையை சிறப்பாக செய்யுங்கள். உத்தியோகத்தில் மற்றவர்கள் நம்மை தவறாக புரிந்து கொள்வார்களா? அப்படிப்பட்ட சூழல் சில நேரங்களில் உருவாகலாம். அதனால் இன்று பேசும்போது வார்த்தைகளை கவனமாக பயன்படுத்துங்கள். தேவையில்லாத விவாதங்களில் கலந்து கொள்ளாமல் இருப்பது நல்லது. சரி, இன்று புதிய ஆடைகள், நகைகள் அல்லது சொகுசு பொருட்கள் வாங்கலாமா? வாங்கலாம். ஆனால் அவசரப்பட்டு வாங்க வேண்டாம். குறிப்பாக விலை உயர்ந்த பொருட்கள் என்றால் தரம் மற்றும் விலையை நன்றாக சரிபார்த்த பிறகே வாங்குவது நல்லது. அழகு பராமரிப்பு அல்லது சருமம் தொடர்பான விஷயங்களில் எப்படி இருக்கும்? ஓரளவுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கலாம். ஆனால் சருமத்தில் ஒவ்வாமை அல்லது வேறு ஏதாவது பிரச்சனை இருந்தால் தானாகவே சிகிச்சை செய்யாமல் தேவையான மருத்துவ ஆலோசனையை எடுத்துக்கொள்வது நல்லது. தொழில் செய்பவர்களுக்கு இன்று எப்படி இருக்கும்? லாபஸ்தானத்தில் குருவின் பலம் இருப்பதால் புதிய வாடிக்கையாளர்கள், புதிய தொடர்புகள் மற்றும் வருமான வாய்ப்புகள் உருவாகலாம். குறிப்பாக ஏற்கனவே செய்த முயற்சிகளுக்கு இப்போது பலன் கிடைக்கத் தொடங்கலாம். சரி, இன்றைக்கு என்ன பரிகாரம் செய்யலாம்? மிகவும் எளிமையான பரிகாரம் இருக்கிறது. லட்சுமி தேவியை மனதார வழிபட்டு நெய் தீபம் ஏற்றுங்கள். முடிந்தால் துளசியையும் வழிபடுங்கள். மனக்குழப்பம் குறைந்து நல்ல நம்பிக்கையுடன் செயல்பட இது உதவும். மொத்தத்தில் கன்னி ராசிக்கு இன்று எப்படி? பணவரவு மற்றும் லாபத்திற்கு சாதகமான வாய்ப்புகள் இருக்கும் நாள். பழைய பாக்கிகள் கிடைப்பதற்கும் தொழிலில் புதிய வாடிக்கையாளர்கள் மூலம் வருமானம் அதிகரிப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கின்றன. ஆனால் சுய கௌரவம், மனக்குழப்பம் மற்றும் தேவையற்ற செலவுகளில் மட்டும் கவனம் தேவை. கன்னி ராசி நேயர்களே, பணம் வரும் நேரத்தில் அதை எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதுதான் முக்கியம். இன்று கிடைக்கும் வாய்ப்புகளை நிதானமாக பயன்படுத்திக் கொண்டால் நல்ல முன்னேற்றத்தை நோக்கி செல்லலாம். லட்சுமி தேவியின் அருள் உங்களுக்கு கிடைக்கட்டும். வளமும் நிம்மதியும் பெருகட்டும். நல்லதே நடக்கட்டும். துலாம் ராசி நேயர்களே, ஆகஸ்ட் 20, 2026 அன்று உங்களுக்கு உத்தியோகத்திலும் தொழிலிலும் நல்ல முன்னேற்றம் கிடைக்குமா என்று கேட்கிறீர்களா? வாருங்கள், இன்றைய கிரக நிலையை வைத்து தெளிவாக பார்க்கலாம். முதலில் உத்தியோகத்தைப் பற்றி பார்க்கலாம். இன்று வேலை விஷயத்தில் முன்னேற்றம் இருக்குமா? இருக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது.
உங்கள் ராசிக்கு 10ஆம் வீடான கர்மஸ்தானத்தில் குரு பகவான் வலுவாக இருப்பதால் புதிய வேலை வாய்ப்பு, பதவி உயர்வு மற்றும் மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கக்கூடிய சூழல் உருவாகலாம். நீண்ட நாட்களாக முடங்கி கிடக்கும் தொழில் மீண்டும் வேகம் எடுக்குமா? அதற்கான வாய்ப்பு இருக்கிறது. தொழில் மற்றும் வியாபாரத்தில் புதிய ஆர்டர்கள் கிடைக்கலாம். இதுவரை தாமதமாகிக் கொண்டிருந்த சில வேலைகள் மீண்டும் நகரத் தொடங்கலாம். சமூகத்தில் நம்முடைய மதிப்பு உயரும் வாய்ப்பு இருக்கிறதா? ஆம். உங்களுடைய செயல்பாடுகள் மற்றவர்களின் கவனத்தை ஈர்க்கலாம். தொழில் ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் உங்களுடைய அந்தஸ்து உயரக்கூடிய சூழல் இருக்கிறது. சரி, இவ்வளவு சாதகமான பலன்கள் இருக்கிறதே. அப்படியானால் இன்று கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன? இங்கேதான் கொஞ்சம் நிதானம் தேவை. உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் 12ஆம் வீடான விரயஸ்தானத்தில் இருப்பதால் தேவையற்ற செலவுகள் ஏற்படலாம். ஆடம்பர பொருட்கள் வாங்குவதில் கட்டுப்பாடு தேவை. மருத்துவம் அல்லது தனிப்பட்ட தேவைகள் தொடர்பாக எதிர்பாராத செலவுகளும் வரலாம். ஆரோக்கியத்தில் எப்படி இருக்கும்? கண்களில் எரிச்சல், அலர்ஜி, உடல் உஷ்ணம் அல்லது தூக்கத்தில் சிறிய இடையூறு போன்ற பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. உடலுக்கு போதுமான ஓய்வு கொடுங்கள். ஏற்கனவே உடல்நல பிரச்சனை இருந்தால் தேவையான மருத்துவ ஆலோசனையை பெறுவது நல்லது. மற்றவர்கள் நம்மை பார்த்து பொறாமைப்படுவார்களா? அதை உறுதியாகச் சொல்ல முடியாது. ஆனால் உங்கள் வளர்ச்சி மற்றும் வருமானம் பற்றிய தனிப்பட்ட விஷயங்களை எல்லோரிடமும் பகிர்ந்து கொள்ளாமல் இருப்பது நல்லது. குறிப்பாக தொழில் ரகசியங்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்கள். சரி, நீண்ட தூர பயணம் செய்யலாமா? பயணம் செய்ய வேண்டிய சூழல் இருந்தால் திட்டமிட்டு செல்லுங்கள். குறிப்பாக வண்டி வாகனங்களில் சிறிய பராமரிப்பு வேலைகள் இருந்தால் அவற்றை அலட்சியம் செய்ய வேண்டாம். வண்டி அல்லது வாகனம் மாற்றும் எண்ணம் இருந்தால் எப்படி வாங்கலாம் என்று உடனடியாக முடிவு செய்யாமல் செலவு மற்றும் தேவையை நன்றாக கணக்கிட்டு முடிவு செய்வது நல்லது. வீடு பழுது பார்க்கும் வேலை தொடங்கலாமா? தொடங்கலாம். ஆனால் இன்று முழு வேலையும் ஒரே நாளில் முடிந்துவிடும் என்று எதிர்பார்க்க வேண்டாம். செலவு மற்றும் காலதாமதம் ஏற்படுகிறதா என்பதை கவனமாக பார்த்துக் கொள்ளுங்கள். ஆன்மீக பயணம் அல்லது வெளிவட்டார தொடர்புகள் மூலம் பலன் கிடைக்குமா? அதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் நீங்கள் எதிர்பார்க்கும் அளவுக்கு உடனடி பலன் கிடைக்காமல் போகலாம். அதனால் பொறுமையாக முயற்சி செய்வது நல்லது. சரி, இன்றைக்கு துலாம் ராசிக்காரர்கள் என்ன பரிகாரம் செய்யலாம்? மிகவும் எளிமையான பரிகாரம் இருக்கிறது. மகாலட்சுமி தாயாருடன் மகாவிஷ்ணுவையும் சேர்த்து லட்சுமி நாராயணரை மனதார வழிபடுங்கள். முடிந்தால் நெய் தீபம் ஏற்றி பிரார்த்தனை செய்யலாம். இந்த வழிபாடு மன அமைதியுடன் செயல்படவும் தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்தும் எண்ணத்தை வளர்க்கவும் உதவும். மொத்தத்தில் துலாம் ராசிக்கு இன்று எப்படி? உத்தியோகம் மற்றும் தொழிலில் முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் இருக்கும் நாள். புதிய வேலை, பதவி உயர்வு மற்றும் தொழில் வளர்ச்சிக்கான கதவுகள் திறக்கக்கூடும். அதே நேரத்தில் தேவையற்ற செலவு, உடல்நலம் மற்றும் பயண விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவை. துலாம் ராசி நேயர்களே, வளர்ச்சி வரும் நேரத்தில் வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஆனால் பண விஷயத்தில் மட்டும் நிதானமாக செயல்படுங்கள். லட்சுமி நாராயணரின் அருள் உங்களுக்கு கிடைக்கட்டும். தொழிலும் வாழ்வும் சிறக்கட்டும். நல்லதே நடக்கட்டும். விருச்சிக ராசி நேயர்களே, ஆகஸ்ட் 20, 2026 அன்று உங்களுக்கு அதிர்ஷ்டம் கை கொடுக்குமா? தந்தை வழி சொத்து, உயர்கல்வி, வெளிநாட்டு பயணம் போன்ற விஷயங்களில் முன்னேற்றம் வருமா? வாருங்கள், இன்றைய கிரக நிலையை வைத்து பார்க்கலாம். முதலில் அதிர்ஷ்டத்தை பற்றி பார்க்கலாம். இன்று பாக்கிய பலன் எப்படி இருக்கிறது? நல்ல சாதகமான சூழல் இருக்கிறது. உங்கள் ராசிக்கு 9ஆம் வீடான பாக்கியஸ்தானத்தில் குரு பகவான் வலுவாக இருப்பதால் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அதிகரிக்கலாம். தந்தை வழி சொத்து அல்லது பூர்வீக சொத்து தொடர்பாக ஏதாவது நல்ல செய்தி வருமா? அதற்கான வாய்ப்பு இருக்கிறது. நீண்ட நாட்களாக தாமதமாகிக் கொண்டிருந்த சொத்து தொடர்பான விஷயங்கள் நகரத் தொடங்கலாம். பூர்வீக சொத்து அல்லது குடும்பம் சார்ந்த ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய சூழல் உருவாகலாம்.
ஆன்மீக விஷயங்களில் நாட்டம் அதிகரிக்குமா? நிச்சயமாக அதற்கான வாய்ப்பு இருக்கிறது. கோயில் வழிபாடு, ஆன்மீக பயணம் அல்லது இறை சிந்தனையில் ஈடுபாடு அதிகரிக்கலாம். பெரியவர்கள் மற்றும் அனுபவம் வாய்ந்தவர்களின் ஆலோசனையும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கலாம். தூரத்து உறவினர்கள் அல்லது பெரிய மனிதர்கள் மூலம் உதவி கிடைக்குமா? எதிர்பாராத வகையில் ஒரு நல்ல தொடர்பு அல்லது உதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. நீண்ட நாட்களாக தள்ளிப்போன சில விஷயங்கள் மீண்டும் சாதகமாக நகரலாம். உயர்கல்வி அல்லது வெளிநாட்டுப் பயண முயற்சிகள் எப்படி இருக்கும்? ஏற்கனவே முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய சூழல் இருக்கிறது. ஆவணங்கள் மற்றும் நடைமுறை விஷயங்களை மட்டும் கவனமாக சரிபார்த்து செயல்படுங்கள். சரி, இவ்வளவு நல்ல பலன்கள் இருக்கிறதே. அப்படியானால் இன்று எதில் கவனம் தேவை? இங்கேதான் கொஞ்சம் எச்சரிக்கை அவசியம். உங்கள் ராசிநாதன் செவ்வாய் 8ஆம் வீட்டில் இருப்பதால் திடீர் சோர்வு அல்லது உடல் உஷ்ணம் போன்ற சிறிய தொந்தரவுகள் ஏற்படலாம். வண்டி வாகன பயணங்களில் கூடுதல் கவனம் தேவை. வாகனம் ஓட்டும்போது அவசரம் வேண்டாம். சிறிய விஷயமாக இருந்தாலும் பாதுகாப்பை முதலில் பாருங்கள். கூர்மையான பொருட்கள் அல்லது கருவிகளை பயன்படுத்தும் போதும் கவனமாக இருக்க வேண்டும். மனதில் குழப்பம் ஏற்படுமா? சில நேரங்களில் தேவையில்லாமல் ஒரு விஷயத்தை அதிகமாக யோசிக்கலாம். முக்கியமான முடிவு எடுக்க வேண்டியிருந்தால் அவசரமாக முடிவு எடுக்காமல் நிதானமாக யோசித்து செயல்படுவது நல்லது. உத்தியோகத்தில் பதவி உயர்வு அல்லது இடமாற்றம் கிடைக்குமா? அதற்கான முயற்சிகள் நடக்கலாம். ஆனால் உடனடியாக முடிவு கிடைப்பதற்கான வாய்ப்பு குறைவாக இருக்கலாம். பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து நடக்கட்டும். பொறுமையாக இருந்தால் நல்ல முடிவை நோக்கி நகரலாம். சக ஊழியர்களிடம் கருத்து வேறுபாடு இருக்குமா? சிறிய கருத்து வேறுபாடுகள் வரலாம். ஆனால் அதை பெரிய பிரச்சனையாக மாற்றாமல் விட்டுக் கொடுத்து பேசினால் நிலைமை சுமூகமாகிவிடும். சரி, இன்று விருச்சிக ராசிக்காரர்களுக்கு என்ன பரிகாரம் செய்யலாம்? மிகவும் எளிமையான பரிகாரம் இருக்கிறது. முருகப்பெருமானை மனதார வழிபடுங்கள். முடிந்தால் செவ்வரளி மலர் சாற்றி முருகப்பெருமானுக்கு அர்ச்சனை செய்யலாம். இந்த வழிபாடு மன அமைதியுடன் செயல்படவும் தடைகளை கடந்து செல்லும் நம்பிக்கையை வளர்க்கவும் உதவும். மொத்தத்தில் விருச்சிக ராசிக்கு இன்று எப்படி? பாக்கியஸ்தானத்தில் குருவின் பலத்தால் அதிர்ஷ்ட வாய்ப்புகள், ஆன்மீக ஈடுபாடு, உயர்கல்வி மற்றும் தொலைதூர பயண முயற்சிகளில் முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அதே நேரத்தில் அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் இருப்பதால் வாகன பயணம், உடல் நலம் மற்றும் அவசர முடிவுகளில் மட்டும் கூடுதல் கவனம் தேவை. விருச்சிக ராசி நேயர்களே, அதிர்ஷ்டம் கதவை தட்டும்போது வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதே நேரத்தில் பாதுகாப்பிலும் நிதானத்திலும் எந்த சமரசமும் செய்யாதீர்கள். முருகப்பெருமானின் அருள் உங்களுக்கு துணையாக இருக்கட்டும். தடைகள் விலகட்டும். நல்லதே நடக்கட்டும். தனுசு ராசி நேயர்களே, ஆகஸ்ட் 20, 2026 அன்று உங்கள் ராசிக்குள் சந்திரன் சஞ்சரிக்கிறார். அப்படியானால் இன்று திடீர் பணவரவு கிடைக்குமா? உத்தியோகத்தில் என்ன மாதிரியான மாற்றங்கள் வரப்போகிறது? வாருங்கள், இன்றைய கிரக நிலையை வைத்து தெளிவாக பார்க்கலாம். முதலில் பண விஷயத்தை பார்க்கலாம். இன்று எதிர்பாராத பணவரவு வருமா? அதற்கான வாய்ப்பு இருக்கிறது. உங்கள் ராசிக்கு 8ஆம் வீடான அஷ்டமஸ்தானத்தில் குரு பகவான் வலுவாக இருப்பதால் எதிர்பாராத வழிகளில் பணவரவு அல்லது நிதி சார்ந்த நன்மைகள் கிடைக்கக்கூடிய சூழல் உருவாகலாம். பழைய இன்சூரன்ஸ், பாலிசி அல்லது பத்திரம் தொடர்பாக ஏதாவது நன்மை கிடைக்குமா? ஏற்கனவே நீண்ட நாட்களாக நிலுவையில் இருக்கும் தொகைகள் அல்லது ஆவணங்கள் தொடர்பான விஷயங்கள் நகரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. பூர்வீக பணம் அல்லது குடும்பம் சார்ந்த நிதி பலன்களும் கிடைக்கலாம். ஆராய்ச்சி அல்லது ஆன்மீகத் துறையில் இருப்பவர்களுக்கு எப்படி இருக்கும்? புதிய சிந்தனைகள் உருவாகும் நாள். ஆழமாக யோசித்து செயல்படும் திறன் அதிகரிக்கலாம். ஆராய்ச்சி மற்றும் ஆன்மீக முயற்சிகளில் நல்ல முன்னேற்றத்திற்கான வாய்ப்பு இருக்கிறது. சரி, பணவரவு சாதகமாக இருக்கிறது. அப்படியானால் உத்தியோகத்தில் எப்படி இருக்கும்? இங்கேதான் கொஞ்சம் கவனம் தேவை.
உங்கள் 10ஆம் வீடான தொழில் மற்றும் உத்தியோக ஸ்தானத்தில் சுக்கிரன் பலவீனமாக இருப்பதால் வேலை செய்யும் இடத்தில் தேவையற்ற கருத்து வேறுபாடுகள் அல்லது உங்கள் செயல்பாடுகளைப் பற்றி தவறான புரிதல்கள் ஏற்படலாம். மறைமுக எதிர்ப்புகள் அல்லது வீண் பழிகள் வருமா? அப்படிப்பட்ட சூழல் உருவாக வாய்ப்பு இருப்பதால் உங்கள் வேலைகளை மற்றவர்களிடம் முழுமையாக ஒப்படைக்காமல் நீங்களே கண்காணிப்பது நல்லது. சக ஊழியர்களிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? யாரையும் சந்தேகப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் முக்கியமான வேலைகள் மற்றும் ஆவணங்களை கவனமாக கையாளுங்கள். அலுவலகத்தில் தேவையில்லாத தனிப்பட்ட விஷயங்களை பேசாமல் இருப்பது நல்லது. ஆரோக்கியத்தில் எப்படி இருக்கும்? அடிவயிறு தொடர்பான சிறிய தொந்தரவு அல்லது தலைவலி போன்ற பிரச்சினைகள் ஏற்படலாம். உணவு நேரத்தை தவற விடாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். போதுமான தண்ணீரும் ஓய்வும் எடுத்துக் கொள்ளுங்கள். சந்திரன் ராசிக்குள் வருவதால் மனநிலையில் ஏதாவது மாற்றம் இருக்குமா? இருக்கலாம். காலையில் ஒரு விஷயத்தைப் பற்றி குழப்பமாக இருந்தாலும் நேரம் செல்லச் செல்ல தெளிவு கிடைக்கக்கூடும். அதனால் முக்கியமான முடிவுகளை அவசரமாக எடுக்காமல் கொஞ்சம் நேரம் எடுத்துக்கொள்ளுங்கள். புதிய தொழில் முதலீடு செய்யலாமா? முயற்சி செய்யலாம். ஆனால் இன்று புதிதாக அறிமுகமான ஒருவரை முழுமையாக நம்பி பெரிய தொகையை முதலீடு செய்வது நல்லதல்ல. திட்டம், ஆவணங்கள் மற்றும் பண விவரங்களை முழுமையாக சரிபார்த்த பிறகே முடிவு எடுங்கள். சரி, இன்றைக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு என்ன பரிகாரம் செய்யலாம்? இன்று வியாழக்கிழமை என்பதால் குரு பகவானை அல்லது தட்சிணாமூர்த்தியை மனதார வழிபடலாம். மஞ்சள் மலர்கள் சாற்றி நெய் தீபம் ஏற்றி பிரார்த்தனை செய்வது சிறப்பானது. மொத்தத்தில் தனுசு ராசிக்கு இன்று எப்படி? எதிர்பாராத பணவரவு, பழைய நிதி தொடர்பான விஷயங்களில் முன்னேற்றம் மற்றும் புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாள். அதே நேரத்தில் உத்தியோகத்தில் தேவையற்ற பேச்சு, ஆவணங்கள் மற்றும் ஆரோக்கியத்தில் மட்டும் கூடுதல் கவனம் தேவை. தனுசு ராசி நேயர்களே, இன்று வாய்ப்பு வந்தால் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஆனால் பணம் மற்றும் உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மட்டும் ஒரு முறை அல்ல, 2 முறை சரிபார்த்து முடிவு செய்யுங்கள். தட்சிணாமூர்த்தியின் அருள் உங்களுக்கு கிடைக்கட்டும். குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்கட்டும். உங்கள் முயற்சிகள் நல்ல பலனை தரட்டும். நல்லதே நடக்கட்டும். மகர ராசி நேயர்களே, ஆகஸ்ட் 20, 2026 அன்று கூட்டுத் தொழில் மற்றும் திருமண விஷயங்களில் நல்ல மாற்றம் வருமா? சனி பகவானின் நட்சத்திர மாற்றம் உங்களுக்கு என்ன பலனை கொடுக்கப் போகிறது? வாருங்கள், இன்றைய கிரக நிலையை வைத்து தெளிவாக பார்க்கலாம். முதலில் தொழில் விஷயத்தை பார்க்கலாம். கூட்டுத் தொழில் செய்பவர்களுக்கு இன்று நல்ல நாளா? நல்ல வாய்ப்புகள் இருக்கின்றன. உங்கள் ராசிக்கு 7ஆம் வீடான களத்திரு மற்றும் கூட்டாண்மை ஸ்தானத்தில் குரு பகவான் வலுவாக இருப்பதால் புதிய கூட்டுத் தொழில் முயற்சிகள் மற்றும் வியாபார ஒப்பந்தங்கள் மூலம் நல்ல முன்னேற்றம் கிடைக்கக்கூடும். புதிய பார்ட்னர்ஷிப் அல்லது வியாபார ஒப்பந்தம் செய்யலாமா? செய்யலாம். ஆனால் ஒப்பந்தத்தின் அனைத்து விதிமுறைகளையும் நன்றாக படித்து பண விஷயங்களை தெளிவாக வைத்துக் கொண்ட பிறகே கையெழுத்திடுங்கள். நல்ல வாய்ப்பு இருந்தாலும் அவசரம் வேண்டாம். உத்தியோகத்தில் எப்படி இருக்கும்? பொதுமக்களுடன் தொடர்பு கொண்ட பணிகளில் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கலாம். உங்கள் பேச்சு திறன் மற்றும் அணுகுமுறை மூலம் நல்ல பெயர் கிடைக்கக்கூடிய சூழல் உருவாகலாம். திருமணப் பேச்சு நடந்து கொண்டிருப்பவர்களுக்கு இன்று நல்ல செய்தி வருமா? சாதகமான முன்னேற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. நீண்ட நாட்களாக தாமதமாகிக் கொண்டிருந்த திருமணப் பேச்சுகள் மீண்டும் வேகம் எடுக்கலாம். சுபகாரிய முயற்சிகளிலும் நல்ல முன்னேற்றம் கிடைக்கலாம். சரி, இவ்வளவு நல்ல விஷயங்கள் இருக்கிறதே. அப்படியானால் இன்று எதில் கவனம் தேவை? இங்கேதான் கொஞ்சம் நிதானம் அவசியம். உங்கள் ராசிக்கு 9ஆம் வீடான பாக்கிய ஸ்தானத்தில் சுக்கிரன் பலவீனமாக இருப்பதால் தந்தை அல்லது தந்தை வழி உறவினர்களுடன் கருத்து வேறுபாடு ஏற்படலாம். சிறிய விஷயத்தை பெரிய பிரச்சனையாக மாற்றாமல் பொறுமையாக பேசுங்கள். பூர்வீக சொத்து விஷயத்தில் ஏதாவது கவனம் தேவையா? ஆம். சொத்து தொடர்பான ஆவணங்களில் அவசரமாக கையெழுத்திட வேண்டாம். ஆவணங்களை முழுமையாக சரிபார்த்து
தேவையானால் சட்ட ஆலோசனையும் பெற்ற பிறகே முடிவு செய்யுங்கள். ஆரோக்கியத்தில் எப்படி இருக்கும்? பித்தம், ஒவ்வாமை அல்லது செரிமானம் தொடர்பான சிறிய தொந்தரவுகள் ஏற்படலாம். உணவு விஷயத்தில் கவனம் செலுத்துங்கள். ஏற்கனவே உடல்நல பிரச்சினை இருந்தால் தேவையான மருத்துவ ஆலோசனையை பெறுவது நல்லது. சனி பகவானின் நட்சத்திர மாற்றத்தால் கடன் விஷயத்தில் முன்னேற்றம் வருமா? வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த சில கடன் அல்லது பண விவகாரங்கள் படிப்படியாக நகரலாம். ஆனால் உடனடியாக முழுமையான தீர்வு கிடைக்கும் என்று எதிர்பார்க்காமல் தொடர்ந்து முயற்சி செய்வது நல்லது. நீண்ட தூர ஆன்மீக பயணம் அல்லது உயர்கல்வி முயற்சி எப்படி இருக்கும்? முயற்சி செய்யலாம். ஆனால் சில தாமதங்கள் அல்லது நடைமுறை சிக்கல்கள் ஏற்படலாம். அதனால் ஆவணங்கள், பயண ஏற்பாடுகள் மற்றும் செலவுகளை முன்கூட்டியே திட்டமிடுங்கள். சரி, இன்றைக்கு மகர ராசிக்காரர்களுக்கு என்ன பரிகாரம் செய்யலாம்? மகாலட்சுமி தாயாரை மனதார வழிபட்டு நெய் தீபம் ஏற்றுவது சிறப்பானது. சுக்கிர பகவானுக்குரிய வழிபாடுகளையும் செய்யலாம். மொத்தத்தில் மகர ராசிக்கு இன்று எப்படி? கூட்டுத் தொழில், புதிய வியாபார ஒப்பந்தங்கள் மற்றும் திருமண முயற்சிகளில் முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் இருக்கும் நாள். அதே நேரத்தில் தந்தை வழி உறவுகள், பூர்வீக சொத்து, உடல்நலம் மற்றும் வீண் செலவுகளில் மட்டும் கூடுதல் கவனம் தேவை. மகர ராசி நேயர்களே, நல்ல கூட்டணி கிடைத்தால் வளர்ச்சி வேகமாக இருக்கும். ஆனால் அந்த கூட்டணியில் தெளிவான பேச்சும் சரியான ஒப்பந்தமும் இருக்க வேண்டும். மகாலட்சுமி தாயாரின் அருள் உங்களுக்கு கிடைக்கட்டும். தடைகள் விலகட்டும். வளமும் நிம்மதியும் பெருகட்டும். நல்லதே நடக்கட்டும். கும்ப ராசி நேயர்களே, ஆகஸ்ட் 20, 2026 அன்று உங்களுக்கு எதிரிகள் மற்றும் வழக்கு சம்பந்தமான விஷயங்களில் சாதகமான மாற்றம் வருமா? பணவரவு எப்படி இருக்கும்? அதே நேரத்தில் ஆரோக்கியத்தில் என்ன விஷயத்தில் கவனம் தேவை? வாருங்கள், இன்றைய கிரக நிலையை வைத்து தெளிவாக பார்க்கலாம். முதலில் வழக்கு மற்றும் எதிரிகள் விஷயத்தை பார்க்கலாம். நீண்ட நாட்களாக இழுபறியில் இருக்கும் நீதிமன்ற வழக்குகளில் முன்னேற்றம் கிடைக்குமா? அதற்கான சாதகமான வாய்ப்புகள் இருக்கின்றன. உங்கள் ராசிக்கு 6ஆம் வீடான சதுரஸ்தானத்தில் குரு பகவான் வலுவாக இருப்பதால் சட்ட ரீதியான விவகாரங்களில் உங்களுக்கு சாதகமான திருப்பங்கள் ஏற்படக்கூடும். உங்களை எதிர்த்து செயல்படுபவர்கள் விலகுவார்களா? அவர்களுடைய முயற்சிகள் பலவீனமடையக்கூடிய சூழல் இருக்கிறது. அதனால் எதிரிகளை நினைத்து பயப்படாமல் உங்கள் செயல்களில் கவனம் செலுத்துங்கள். உத்தியோகத்தில் கீழ் பணிபுரிபவர்களின் ஆதரவு கிடைக்குமா? கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. உங்களுடன் பணிபுரிபவர்கள் ஒத்துழைப்புடன் செயல்படலாம். அலுவலகத்தில் உங்கள் பொறுப்புகளை நிதானமாக கையாளுங்கள். சரி, இவ்வளவு சாதகமான விஷயங்கள் இருக்கிறதே. அப்படியானால் இன்று எதில் கவனம் தேவை? இங்கேதான் கொஞ்சம் எச்சரிக்கை அவசியம். 8ஆம் வீட்டில் சுக்கிரன் பலவீனமாக இருப்பதால் உடல் நலத்தில் அலட்சியம் செய்யக்கூடாது. அலர்ஜி, உடல் உஷ்ணம் அல்லது சிறுநீரக மற்றும் பிற உடல்நல பிரச்சினைகள் இருப்பவர்கள் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. சர்க்கரை நோய் போன்ற நீண்டகால உடல்நல பிரச்சினை இருப்பவர்கள் உணவு மற்றும் மருத்துவ ஆலோசனையில் கவனமாக இருக்க வேண்டும். ஏற்கனவே சிகிச்சை எடுத்துக் கொண்டிருப்பவர்கள் மருத்துவரின் ஆலோசனையை தொடர்ந்து பின்பற்றுங்கள். சமூகத்தில் அவப்பெயர் ஏற்படாமல் எப்படி பார்த்துக் கொள்வது? மிகவும் எளிது. தேவையில்லாத தொடர்புகளையும் மற்றவர்கள் தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய சூழல்களையும் தவிர்ப்பது நல்லது. குறிப்பாக உங்கள் தனிப்பட்ட விஷயங்களை எல்லோரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். சரி, பண விஷயத்தில் இன்று எப்படி இருக்கும்? ராசிநாதன் சனி பகவான் தனஸ்தானத்தில் இருப்பதால் பணத்தை திட்டமிட்டு கையாளும் எண்ணம் அதிகரிக்கலாம். பழைய கடன்களை அடைப்பதற்கான வழிகள் படிப்படியாக உருவாகலாம். புதிய பணவரவு வருமா? வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் எதிர்பார்த்த அளவுக்கு உடனடியாக பணம் கைக்கு வராமல் இருக்கலாம். அதனால் செலவுகளை கட்டுப்படுத்தி முதலில் தேவையான கடமைகளுக்கு பணத்தை ஒதுக்குவது நல்லது. குடும்பத்தில் இருக்கும் பணத்தட்டுப்பாடு குறையுமா? படிப்படியாக குறைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது.
குடும்ப உறுப்பினர்களுடன் பண விஷயங்களில் வெளிப்படையாக பேசி திட்டமிடுவது நல்லது. சரி, இன்றைக்கு கும்ப ராசிக்காரர்களுக்கு என்ன பரிகாரம் செய்யலாம்? காலபைரவரை மனதார வழிபடுவது சிறப்பானது. முடிந்தால் நெய் தீபம் ஏற்றி செவ்வரளி மலர் சாற்றி வழிபடலாம். இந்த வழிபாட்டை மன அமைதியுடனும் நம்பிக்கையுடனும் செய்யுங்கள். வழக்கு மற்றும் தடைகள் தொடர்பாகவும் நல்ல முடிவு கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்யலாம். மொத்தத்தில் கும்ப ராசிக்கு இன்று எப்படி? எதிரிகள், வழக்கு மற்றும் போட்டி தொடர்பான விஷயங்களில் சாதகமான மாற்றங்களுக்கான வாய்ப்புகள் இருக்கும் நாள். பண விஷயத்திலும் படிப்படியான முன்னேற்றம் கிடைக்கலாம். அதே நேரத்தில் ஆரோக்கியம், தேவையற்ற தொடர்புகள் மற்றும் பணச் செலவுகளில் மட்டும் கூடுதல் கவனம் தேவை. கும்ப ராசி நேயர்களே, உங்களை தடுக்க நினைப்பவர்களைப் பற்றி கவலைப்படாமல் உங்கள் பாதையில் நிதானமாக முன்னேறுங்கள். பண விஷயத்தில் திட்டமிடுங்கள். ஆரோக்கியத்தில் அலட்சியம் செய்யாதீர்கள். காலபைரவர் அருள் உங்களுக்கு துணையாக இருக்கட்டும். தடைகள் விலகட்டும். நல்லதே நடக்கட்டும். நேயர்களே, ஆகஸ்ட் 20, 2026 அன்றைய தினத்திற்கான மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிகளின் சாதகமான பலன்களையும் கவனிக்க வேண்டிய விஷயங்களையும் விரிவாக பார்த்தோம். இன்றைய கிரக நிலைகளில் சனி பகவானின் நட்சத்திர மாற்றமும் சுக்கிரனின் பலவீனமான நிலையும் சில ராசிகளுக்கு சாதகமான வாய்ப்புகளையும் சில ராசிகளுக்கு கூடுதல் கவனத்தையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அதனால் உங்கள் ராசிக்குரிய ஆன்மீக பரிகாரத்தை நம்பிக்கையுடன் செய்து மன அமைதியோடு இந்த நாளை எதிர்கொள்ளுங்கள். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், கிரக நிலைகள் நமக்கு வழிகாட்டலாம். ஆனால் நம்முடைய முயற்சியும் நிதானமான செயல்பாடும் நல்ல எண்ணங்களும் தான் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை உருவாக்கும். விநாயகப் பெருமானின் அருளாலும் லட்சுமி தேவியின் அருளாலும் இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நன்மையும் வளமும் மனநிம்மதியும் நிறைந்த பொன்னான நாளாக அமையட்டும். இந்த ஜோதிட பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் நமது கருப்பாய சோதிடம் சேனலை மறக்காமல் லைக் செய்யுங்கள். உங்கள் குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் இந்த பதிவை பகிர்ந்து கொள்ளுங்கள். இன்னும் பல ஆன்மீக மற்றும் ஜோதிட பதிவுகளை பார்க்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கும் பெல் ஐகானையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்து ஒரு சுவாரஸ்யமான ஜோதிட தொகுப்பில் உங்களை சந்திக்கிறோம். அதுவரை இறையருள் உங்களோடு இருக்கட்டும். நன்றி, வணக்கம். நேயர்களே, ஆகஸ்ட் 20, 2026 அன்றைய தினத்திற்கான மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிகளின் சாதகமான பலன்களையும் கவனிக்க வேண்டிய விஷயங்களையும் விரிவாக பார்த்தோம். இன்றைய கிரக நிலைகளில் சனி பகவானின் நட்சத்திர மாற்றமும் சுக்கிரனின் பலவீனமான நிலையும் சில ராசிகளுக்கு சாதகமான வாய்ப்புகளையும் சில ராசிகளுக்கு கூடுதல் கவனத்தையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அதனால் உங்கள் ராசிக்குரிய ஆன்மீக பரிகாரத்தை நம்பிக்கையுடன் செய்து மன அமைதியோடு இந்த நாளை எதிர்கொள்ளுங்கள். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், கிரக நிலைகள் நமக்கு வழிகாட்டலாம். ஆனால் நம்முடைய முயற்சியும் நிதானமான செயல்பாடும் நல்ல எண்ணங்களும் தான் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை உருவாக்கும். விநாயகப் பெருமானின் அருளாலும் லட்சுமி தேவியின் அருளாலும் இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நன்மையும் வளமும் மனநிம்மதியும் நிறைந்த பொன்னான நாளாக அமையட்டும். இந்த ஜோதிட பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் நமது கருப்பாய சோதிடம் சேனலை மறக்காமல் லைக் செய்யுங்கள். உங்கள் குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் இந்த பதிவை பகிர்ந்து கொள்ளுங்கள். இன்னும் பல ஆன்மீக மற்றும் ஜோதிட பதிவுகளை பார்க்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கும் பெல் ஐகானையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்து ஒரு சுவாரஸ்யமான ஜோதிட தொகுப்பில் உங்களை சந்திக்கிறோம். அதுவரை இறையருள் உங்களோடு இருக்கட்டும். நன்றி, வணக்கம்.